அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒவ்வொரு ஃபஅலுடைய சீகாக்களையும் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம தமிழ் அர்த்தம் பார்த்தாச்சு, ஃபஅல் நல்லா படித்தாச்சு. உதாரணமாக ஃபஅல் வேறு வார்த்தையை வச்சு வந்துச்சுன்னா எப்படி வரும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ கலைச்சொற்களை நம்ம திருப்பி ஒருக்கா ரிவிஷன் பண்ண போகிறோம். ஏன் கலைச்சொற்களை ரிவிஷன் பண்ணணும்னா, நம்ம சீகா எழுதணும்னா இந்த கலைச்சொற்கள் தேவைப்படும். அதனால் இந்த கலைச்சொற்களை நம்ம ரிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீகா எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ அல் முஸ்தலஹாத் அப்படின்னா கலைச்சொற்கள்ன்ற அர்த்தம். இந்த இதில் மொத்தம் ஃபஅல் 4 வகை. ஒன்று மாதி கடந்த காலம், இன்னொன்று அல் முஸ்தக்பிலு முதாரின்னு சொல்லுவோம், நிகழ்காலம் எதிர்காலம். அடுத்து 3வது அம்ரு ஏவல் வினை கட்டளையிடுறது, நஹினா விலக்கல் வினை. சரிங்களா? அடுத்து நம்ம ஒரு செயலை ஒருத்தவங்க செஞ்சாங்களா, 2 பேர் செஞ்சாங்களா, 3 பேர் செஞ்சாங்களா? ஒருத்தவங்க செஞ்சாங்கன்னா அரபிக்கில் எப்படி சொல்கிறது, 2 பேர் செஞ்சாங்கன்னா அரபிக்கில் எப்படி சொல்கிறது, இல்லை 3 இல்லை அதற்கும் மேற்பட்ட நபர்கள் செஞ்சாங்கன்னா அரபிக்கில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஒருத்தவங்க செஞ்சாங்கன்னா ஒரு வஹிதான்ட்டு அரபிக்கில் சொல்லுவோம். 2 பேர் செஞ்சாங்க அப்படின்னா தஸ்னியான்னு சொல்லுவோம். 3 பேர் செஞ்சாங்கன்னா ஜம் அப்படின்ட்டு சொல்லுவோம். சரிங்களா? இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. 2வது, ஒரு செயலை ஆண் செஞ்சாங்களா பெண் செஞ்சாங்களா? ஆண் செஞ்சாங்கன்னா அரபிக்கில் எப்படி சொல்லணும், முதக்கர்ன்னு சொல்லணும். பெண் செஞ்சாங்கன்னா அரபிக்கில் எப்படி சொல்லணும், முஅன்னஸ்ன்னு சொல்லணும். இது செகண்ட் ஸ்டெப்பு. தேர்டு ஸ்டெப்பு என்னது, ஒரு செயலை மறைவானவங்க செஞ்சாங்களா எதிர் உள்ளவங்க செஞ்சாங்களா இல்லை நம்ம செஞ்சோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மறைவானவங்க செஞ்சாங்கன்னா அரபிக்கில் என்ன சொல்லுவாங்க, காயிபுன்னு சொல்லுவாங்க. எதிர் உள்ளவங்களை செஞ்சாங்கன்னா அரபிக்கில் என்ன சொல்லுவாங்க, ஹாலிர்ன்னு சொல்லுவாங்க. நம்ம செஞ்சோம்னா அரபிக்கில் என்ன சொல்லுவோம், முத்தக்கல்லிம்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ நம்ம ஒவ்வொரு ஃபஅல் படிக்கிறப்பையும் நான் சொல்லியிருக்கிறேன், ஃபஸ்ட்லேருந்து 6 முடியும் காயிபை குறிக்கும், 7லேருந்து 12 முடியும் ஹாலிரை குறிக்கும், கடைசி 2 முத்தக்கல்லிமை குறிக்கும். நம்ம தமிழ் அர்த்தம் வைக்கிறப்போ உங்களுக்கு அதெல்லாம் தெளிவாக விளங்கியிருக்கும். சரிங்களா? இப்போ இதுதான் 3வது ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், ஒரு ஃபஅல் ஒருமையா இருமையா பன்மையா, ஒருத்தவங்க செஞ்சாங்களா 2 பேர் செஞ்சாங்களா ஒரு செயலை, அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் செஞ்சாங்களா அப்படின்னு பார்க்கணும். 2வது ஆண் பாலா பெண் பாலா, ஆண் செஞ்சாங்களா பெண் செஞ்சாங்களான்னு பார்க்கணும். 3வது மறைவானவங்க செஞ்சாங்களா இல்லை எதிரில் உள்ளவங்க செஞ்சாங்களா இல்லை நம்ம செஞ்சோமா அப்படின்னு பார்க்கணும். அடுத்து 4th ஸ்டெப்பு ஒரு ஃபஅலு மாலியான ஃபஅலா அல்லது முஸ்தக்பிலான ஃபஅலா, அம்ரான ஃபஅலா, நஹியான ஃபஅலான்னு பார்க்கணும். மாலியான ஃபஅல் அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்க, மாலியான ஃபஅல் மொத்தம் 3 வார்த்தையை கொண்டு தான் இந்த மீசான் பாடத்தில் இருக்கும். சரி, அடுத்து மஅரூஃபான ஃபஅலா மஜ்ஹூலான ஃபஅலா. மஅரூஃப்னா செய்தவர் அறியப்பட்டார், மஜ்ஹூல்னா செஞ்சவங்க தெரியாது. இப்போ மஅரூஃபான ஃபஅல்ன்ட்டு நான் ஃபஅலை பார்த்து கண்டுபிடிக்கணும், எனக்கு அடையாளம் வேணும், அடையாளம் எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னா ஃபா கலிமாவில் மாலி மஅரூஃபில் ஃபா கலிமாவில் ஃபதஹ் பெற்றிருக்கும், ஐன் கலிமாவில் ஜபரு ஜேரு பேஸு. ஃபத்தஹ்னா ஜபர் தான் அர்த்தம். ஃபா கலிமாவுக்கு ஜபர் வரும், ஐன் கலிமாவுக்கு ஜபரும் வரலாம், ஜேரும் வரலாம், பேஸும் வரலாம். ஆனால் நம்ம படிக்கிற பாடத்துப்படி ஜபர் மட்டும்தான் வந்திருக்கு. நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், ஐன் கலிமாவுக்கு ஜேரும் பேஸும் வந்தாலும் அது என்ன தான், மஅரூஃப் தான். சரிங்களா? இப்போ ஒரு ஃபஅல் மஜ்ஹூலான ஃபஅல்ன்ட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபா கலிமாவுக்கு பேஸ் இருக்கும், ஐன் கலிமாவுக்கு ஜேர் இருக்கும். மொதல் 2 வார்த்தைக்கு மொதல் வார்த்தைக்கு பேசும், 2வது வார்த்தைக்கு ஜேரும் இருந்துச்சுன்னா அது மஜ்ஹூலான ஃபஅலு. மொதல் வார்த்தைக்கு ஜபரும், 2வது வார்த்தைக்கு ஜபரும் இருக்கலாம், ஜேரும் இருக்கலாம், பேசும் இருக்கலாம். இதில் ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா அது மஅரூஃபு. சரிங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முஸ்பத், ஒரு செயல் நிகழ்ந்துச்சு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது, மன்ஃபியு செயல் நிகழலைங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது. கடந்த காலத்தை பொறுத்த முடியும், செயல் நிகழ்ந்துருச்சுன்னா முன்னாடி எதுவுமே வராது. ஆனால் செயல் நிகழலைன்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடி மா வந்துடும். சரிங்களா?
அதை தான் நம்ம நெக்ஸ்ட்டு பாடத்தில் வந்து எப்படி செயல் நிகழாமல் எப்படி வருதுங்கிறது தான் நெக்ஸ்ட்டு பாடத்தில் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, புரிஞ்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? அப்போ தான் வந்து அங்கே சீகா எழுதுகிறப்ப இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா புரியும். தெரிகிறதுக்காக வேண்டி சொல்கிறேன். நம்ம அந்த பாடம் நடத்திட்டு அந்த பாடத்துக்கு உண்டான சீகா சொல்கிறப்ப உங்களுக்கு புரியும். மன்ஃபினா முன்னாடி வந்து மா வரும், முஸ்பத்துனா முன்னாடி மா வராது, அவ்வளோதான் வித்தியாசம். இதே முஸ்தக்பிலில் வந்து மன்ஃபினா முன்னாடி லா வரும், முஸ்பத்துனா முன்னாடி எதுவுமே வராது. இப்போதைக்கு இது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த பாடம் போக போக வந்து நம்ம சொல்லி கொடுக்குறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். சீகானா வடிவம்ட்டு அர்த்தம், அவ்வளோதான், சரிங்களா? இப்போ நம்ம வந்து உதாரணமாக வேறு எந்த வார்த்தைகள் வந்து அரபிக்கில் வந்து செயல்கள் வந்து நம்ம ஃபஅலா எழுதுனாலும் சீகா வந்து மாதினா மாதிக்கு ஒரே மாதிரி சீகா தான் வரும். ஹெட்டிங்கும் வந்து ஒரே மாதிரி ஹெட்டிங் தான் வரும். ஃபஅலன்னு எழுதுனாலும் அதனுடைய ஹெட்டிங் மாலில் மஅரூஃபுல் முஸ்பத்து தான். இல்லை கத்தப தஹப அப்படின்ட்டு எழுதுனாலும் அதனுடைய ஹெட்டிங்கு மாலி மஅரூஃபுல் முஸ்பத்து அப்படின்னு தான் போட போகிறோம், சரிங்களா? அதே மாதிரி சீகாவும் ஒவ்வொரு ஃபஅலுக்கும் கீழேயும் ஒரே மாதிரி சீகா தான் வரும். அர்த்தம் மட்டும்தான் மாறி வருமே தவிர மற்ற எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? இப்போ நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கோம். அதனால் வந்து இன்னொரு உதாரண வார்த்தையை வச்சு நம்ம சீகா எழுதலாம், சரிங்களா? இப்போ ஸ்க்ரீனில் தெரியும் பாருங்கள். பஅஸ அப்படின்னா அனுப்பினான்னு அர்த்தம். பஅஸ அவன் ஒரு ஆண் அனுப்பினான். இப்போ பஅஸங்கிறது வந்து ஒரு ஃபஅலு. இது வந்து 3 எழுத்து இருக்கனால மாதியான ஃபஅல். இப்போ நம்ம ஆர்டர் படி போடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு செயலை ஒருத்தவங்க செஞ்சாங்களா, 2 பேர் செஞ்சாங்களா, 3 பேர் செஞ்சாங்களான்னு பார்த்தோம். ஒருத்தவங்க செஞ்சாங்கன்னா நம்ம என்ன போடுவோம்? வஹதான்ட்டு போடுவோம். 2 பேர் செஞ்சாங்கன்னா தஸ்னியான்னு போடுவோம். 3 பேர் செஞ்சாங்கன்னா ஜம்ன்னு போடுவோம். இந்த இடத்துல வந்து ஒரு செயலை ஒருத்தவங்க தான் செஞ்சுருக்கிறாங்க. அவன் ஒரு ஆண் அனுப்பினான். அப்போ பஅஸங்கிறது வந்து வஹதான், சரிங்களா? அடுத்து 2வது ஸ்டெப்பு சொல்லியிருக்கேன். ஆண் பாலா பெண் பாலான்னு சொல்லியிருக்கேன். இங்கே ஒரு ஆண்டு சொல்லியிருக்காங்க, அதனால முதக்கரு, சரிங்களா? அடுத்து மறைவானவங்க செஞ்சுருக்கிறாங்களா, எதிர் உள்ளவங்க செஞ்சுருக்காங்களா, நம்ம செஞ்சுருக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். அவன் ஒரு ஆண். இப்போ அவன்கிறது மறைவானவனை குறிக்கிறது, அதனால் காயிபுன்னு போடணும், சரிங்களா? அடுத்து வந்து மாதியான ஃபஅலா முஸ்தக்பிலான ஃபஅலான்னு பார்க்கணும். இது வந்து மாதியான ஃபஅலு. மாதியான ஃபஅலுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும்? மீசானை பொறுத்த முடியும். மாதியான ஃபஅல் வந்து மொத்தம் 3 வார்த்தையில் தான் இருக்கும், சரிங்க? மஅரூஃபான ஃபஅலா மஜ்ஹூலான ஃபஅலா? மஅரூஃபுங்க. எப்படி மஅரூஃபு? ஃபா கலிமாவுக்கு ஜபர் வந்திருக்கு, ஐன் கலிமாவுக்கும் ஜபர் வந்திருக்கு, அதனால மஅரூஃபு. இதே ஐன் கலிமாவுக்கு ஜேர் வந்தாலும் ஃபஇல அப்படின்னு வந்தாலும் அது மஅரூஃப் தான். ஃபஉல அப்படின்னு வந்தாலும் அது மஅரூஃப் தான். ஆனால் நம்ம இந்த பாடத்தில் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கனால ஃபஅல வச்சு மட்டுமே தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ ஃபஅலையில் ஃபா கலிமாவுக்கு ஜபர் இருக்குது, ஐன் கலிமாவுக்கு ஜபர் இருக்குது, அதனால் வந்து இது மஅரூஃபான ஃபஅலு, சரி. அதுக்கப்புறம் செயல் நிகழ்ந்துச்சா நிகழலையா? செய்தான் அப்படின்ட்டு செயல் நிகழ்ந்துச்சு ஃபஅலனா. இங்கே வந்து பஅஸ அனுப்பினான், அப்போ செயல் நிகழ்ந்துச்சு. அதுக்கு வந்து அரபிக்கில் என்ன போடுவோம்? முஸ்பத் அப்படின்ட்டு போடுவோம், சரிங்களா? உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 2வது வார்த்தையை பாருங்கள். பஅஸா அவர்கள் 2 ஆண்கள் அனுப்பினார்கள் அப்படின்ட்டு அர்த்தம். இப்போ இங்கே வந்து 2 பேர் செஞ்சுருக்குறாங்க. அப்போ இங்கே நம்ம என்ன சீகா சொல்லுவோம்? சீகான்ட்டு முன்னாடி எழுதிட்டு 2 பேர்த்துக்கு வந்து தஸ்னியா அரபிக்கில், சரிங்களா? அதுக்கப்புறம் ஆண் செஞ்சாங்க, 2 ஆண்கள் தானே நம்ம அர்த்தம் வச்சோம். பஅஸா அவர்கள் 2 ஆண்கள் அனுப்பினார்கள் அப்படின்ட்டு அர்த்தம் வச்சோம். இப்போ ஆண் செஞ்சாங்கன்னா முதக்கரு. அடுத்து 3வது ஸ்டெப்பு என்ன பார்க்கணும்? மறைவானவங்க செஞ்சாங்களா, எதிர் உள்ளவங்க செஞ்சாங்களா, நம்ம செஞ்சோமான்னு பார்க்கணும். இங்கே அவன் அவர்கள் அப்படின்ட்டு வந்திருக்கு. அப்போ அவர்கள்னால் மறைவானவங்களை பற்றி பேசுகிறோம், அதனால வந்து காயிபு. அதுக்கப்புறம் மாதியான ஃபஅலான்னு பார்க்கணும். 3 எழுத்து வந்திருக்கு. மாதியான ஃபஅலு. மஅரூஃபான ஃபஅலான்னு பார்க்கணும். ஃபா கலிமாவுக்கு வந்து ஜபர் வந்திருக்கு, ஐன் கலிமாவுக்கு ஜபர் வந்திருக்கு. இதே ஐன் கலிமாவுக்கு ஜேரோ பேசோ வந்துருச்சுன்னா அப்பையும் அது வந்து மஅரூஃப் தான், சரிங்களா? இப்போ இங்கே ஐன் கலிமாவுக்கு ஜபர் வந்திருக்கு, அதனால் வந்து இது வந்து மஅரூஃபான ஃபஅலு. அதுக்கப்புறம் செயல் நிகழ்ந்திருக்குது, அனுப்பினார்கள் அப்படின்ட்டு செயல் நிகழ்ந்துருக்கு, அதனால முஸ்பத்து, சரிங்களா? இனிமேல் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ட்டு
அவசியம் இல்லை. அதனால் மேலோட்டமாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறேன். இது புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு மற்ற எல்லாமே டக்குன்னு புரிஞ்சுப்பீங்க. அடுத்து பாசு அவர்கள் பல ஆண்கள் அனுப்பினார்கள். 3 பேர் செஞ்சுருக்காங்க, 3 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் செஞ்சுருக்கிறாங்க. அதனால் அரபிக்கில் என்ன பண்ணுவோம், ஜம்ன்னு போடுவோம். பன்மையை குறிக்கிறது ஜம். ஃபஸ்ட்டு ஒருமையா இருமையா பன்மையான்னு பார்க்கணும். பன்மையை குறிக்கிறது ஜம். அரபிக்கில் ஜம்ன்னு போட்டாச்சு. அதுக்கப்புறம் முதக்கரா முஅன்னஸான்னு பார்க்கணும். இங்கே ஆண் தான் செஞ்சுருக்கிறாங்க, முதக்கரு. அதுக்கப்புறம் மறைவானவங்களா எதிர் உள்ளவங்களான்னு பார்க்கணும். இங்கே காயிப் அவர்கள் பல ஆண்கள், அதனால் காயிபுன்னு போடுறோம். மறைவானவங்க செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபஅல் 3 எழுத்தை கொண்டு இருக்கனால மாலி. ஃபா கலிமாவுக்கு ஃபத்தஹு, ஐன் கலிமாவுக்கு ஃபத்தஹு இருக்கனால மஅரூஃபு. அதுக்கப்புறம் செயல் நிகழ்ந்தனால முஸ்பத்து. சரிங்களா? நம்ம லமீர் ஏற்கனவே படிச்சிருக்கோம். லமீர் படிச்சிருக்கோம்ல, அதை நான் இதில் கடைசியில் சேர்க்கலை. நீங்கள் ஒவ்வொரு இதுலேயும் லமாயிர் பிரதிபெயர் சொற்கள்னு படித்தோம். அந்த பிரதிபெயர் சொற்களை நம்ம இதனுடைய கடைசியில் சேர்த்துடணும். ஃபஅலன்ற இது பாசன்னு சொன்னப்போ அந்த மாலி மஅரூஃப் முஸ்பத் முடியும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், லமீர் ஹுவ அப்படின்னு போடணும். 2வது இடத்துல லமீர் அவர்கள் 2 ஆண்களுக்கு லமீர் என்ன படித்தோம், ஹுமான் படித்தோம். இங்கே அவர்கள் பல ஆண்கள் அனுப்பினார்கள். இங்கே லமீர் என்ன வரும், பல ஆண்களுக்கு ஹும் அப்படின்ட்டு வரும். சரிங்களா? அடுத்து பஅசத் அவள் ஒரு பெண் அனுப்பினாள். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒருமையா இருமையா பன்மையா அப்படின்ட்டு சீகாவில் பார்க்கணும். ஒருமை வாஹிதான் போட்டாச்சு. அதுக்கப்புறம் முதக்கரா முஅன்னஸா அவள் ஒரு பெண் அனுப்பினாள், அதனால் இங்கே முஅன்னஸ். அதுக்கப்புறம் காயிபா ஹாலிரா முத்தக்கல்லிமா, இங்கே காயிபு மறைவானவங்களை குறிக்குது, அதனால் காயிபு. அதுக்கப்புறம் இது மாலியான ஃபஅலா, ஆமாம் மாலியான ஃபஅலு 3 எழுத்தை கொண்டு இருக்குது. மஅரூஃபா மஜ்ஹூலா, மஅரூஃபு ஃபா கலிமாவுக்கு ஜபரும் ஐன் கலிமாவுக்கு ஜபரும் இருக்குது. மஅரூஃபு முஸ்பத்தா மன்ஃபியா, செயல் நிகழ்ந்திருக்கு அனுப்பினார்கள்ன்ட்டு, அதனால் இது முஸ்பத்து. லமீர் அவள் ஒரு பெண்ணுக்கு என்ன படித்தோம், ஹியன்ட்டு படித்தோம். லமீர் ஹியன்ட்டு போட்டுறணும். அடுத்து பஅசத்தா. பஅசத்தானா அவர்கள் 2 பெண்கள் அனுப்பினார்கள் அப்படின்ட்டு தமிழ் அர்த்தம். சீகா தஸ்னியா, இருவருக்கு தஸ்னியா. அதுக்கப்புறம் முஅன்னஸு பெண் செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறைவானவங்களை குறிக்கிறது காயிபு. அதுக்கப்புறம் ஃபஅல் 3 எழுத்தை கொண்டு இருக்குது, மாலி. மஅரூஃபு ஃபா கலிமாவுக்கும் ஐன் கலிமாவுக்கும் ஜபர் இருக்குது. முதல் எழுத்துக்கும் 2வது எழுத்துக்கும் ஜபர் இருக்குது, அதனால் மஅரூஃபு செயல் நிகழ்ந்திருக்கு முஸ்பத்து. லமீரு ஹுமான்ட்டு அர்த்தம். அடுத்து ஃபஅல்ன அவர்கள் பல பெண்கள் அனுப்பினார்கள். பாஸ்னன்ட்டு இங்கே வரும். அவர்கள் பல பெண்கள் அனுப்பினார்கள். இதுக்கு சீகா ஜம் முஅன்னஸு. பல பெண்கள்ங்கிறது ஜம், பெண்கள் செஞ்சுருக்காங்கங்கிறனால முஅன்னஸு. மறைவானவங்களை குறிக்கிறனால காயிபு. அதுக்கப்புறம் மாலி ஃபஅல் மாலியான ஃபஅல் 3 எழுத்து இருக்கனால மஅரூஃபு. ஃபா கலிமாவுக்கு ஜபர், ஐன் கலிமாவுக்கு ஜபர் இருக்கனால மஅரூஃபு. அதுக்கப்புறம் செயல் நிகழ்ந்திருக்கனால முஸ்பத்து. லமீரு ஹுன்ன அப்படின்ட்டு வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் பஅஸ்த நீ ஒரு ஆண் அனுப்பினாய் அப்படின்ட்டு தமிழ் அர்த்தம். இதுக்கு சீகா ஒரு ஆணுக்கு வஹிதானு ஆண் செஞ்சனால முதக்கரு. அதுக்கப்புறம் எதிர் உள்ளவங்களை குறிக்குது. இங்கே நீ அப்படின்ட்டு எதிர் உள்ளவங்களை குறிக்குது. எதிர் உள்ளவங்களை குறிக்கிறதுனால என்னவாயிடும், இங்கே ஹாலீர் போட்டுறணும். அதுக்கப்புறம் ஃபஅல் 3 எழுத்து மாலி. ஃபா கலிமா ஐன் கலிமா ஜபர், அதனால் மஅரூஃபு செயல் நிகழ்ந்திருக்கு முஸ்பத்து. லமீர் நீ ஒரு ஆணுக்கு என்ன படித்தோம், அன்தன் படித்தோம். லமீர் அன்தன் போடணும். அதுக்கப்புறம் பஅஸ்துமா நீங்கள் 2 ஆண்கள் அனுப்பினீர்கள். தஸ்னியா முதக்கர் 2 ஆண்களுக்கு. அதுக்கப்புறம் எதிர் உள்ளவங்களை குறிக்கிறனால ஹாலிரு. ஃபஅல் 3 எழுத்தை கொண்டு இருக்குது, அதனால் மாலி. மஅரூஃபு ஃபா கலிமாவுக்கு ஐன் கலிமாவுக்கு ஜபர் இருக்கனால செயல் நிகழ்ந்தனால அனுப்பினார்கள்ன்ற செயல் நிகழ்ந்திருக்கு முஸ்பத்து. லமீரு அன்துமா.
பஅஸ்தும் நீங்கள் பல ஆண்கள் அனுப்பினீர்கள். சீகா பல ஆண்களுக்கு பலக்கு பன்மையை குறிக்கிறக்கு ஜம்உ, ஆண்களுக்கு முதக்கரு, ஹாலிர் எதிர் உள்ளவங்களை குறிக்கிறதுனால, ஃபஅல் 3 எழுத்து இருக்கிறனால மாலி, ஃபா கலிமாவுக்கு ஐன் கலிமாவுக்கு ஜபர் இருக்கனால மஅரூஃபு, செயல் நிகழ்ந்தனால முஸ்பத்து, லமீர் அன்தும். பஅஸ்தி நீ ஒரு பெண் அனுப்பினாய் அப்படின்ற அர்த்தம். சீகா வஹதான்னு ஒரு பெண் முஅன்னஸ் பெண் பாலை குறிக்கிறதுனால, அதுக்கப்புறம் எதிர் உள்ளவங்களை குறிக்கிறதுனால ஹாலிர் போடணும். அதுக்கப்புறம் எதிர் உள்ளவங்களை குறிக்கிறனால ஹாலிர் போடணும். அதுக்கப்புறம் ஃபேல் மாதியான ஃபேல் 3 எழுத்தை கொண்டு இருக்குது. மஅரூஃப் ஃபா கலிமாவுக்கு ஜபரும் ஐன் கலிமாவுக்கு ஜபரும் இருக்குது. முஸ்பத்து செயல் நிகழ்ந்துச்சு. லமீர் அன்தி ஒரு பெண்ணுக்கு, நீ ஒரு பெண்ணுக்கு அன்தின் லமீர் படித்தோம். லமீர் அன்தின்னு போடணும். பஅஸ்துமா நீங்கள் 2 பெண்கள் அனுப்பினீர்கள். சீகா தஸ்னியா முஅன்னஸ் 2 பெண்களுங்கிறனால இருக்கு தஸ்னியா, பெண்களுக்கு முஅன்னஸ், எதிர் உள்ளவங்களை குறிக்கிறனால ஹாலிரு. அதுக்கப்புறம் மாலி 3 எழுத்து கொண்டனால மஅரூஃப் ஃபா கலிமாவுக்கு ஐன் கலிமாவுக்கு ஜபர் இருக்குது. முஸ்பத்து செயல் நிகழ்ந்துச்சு. லமீரு அன்துமா. அதுக்கப்புறம் பஅஸ்துன்ன நீங்கள் பல ஆண்களை அனுப்பினீர்கள் அப்படின்ற அர்த்தம். சரிங்களா? சீகா ஜம்உ பல பெண்கள் அனுப்பினீர்கள்ன்ற அர்த்தம். பல பெண்களுக்கு ஜம்உ முஅன்னஸ், எதிர் உள்ளவங்களை குறிக்கிறனால ஹாலிர், 3 எழுத்து கொண்டனால மாலி. அதுக்கப்புறம் மஅரூஃப் ஃபா கலிமாவுக்கு ஐன் கலிமாவுக்கு ஜபர் இருக்கிறனால முஸ்பத்து செயல் நிகழ்ந்தனால லமீர் அன்துன்ன. சரிங்களா? அடுத்து கடைசி 2 பஅஸ்து நான் அனுப்பினேன் அப்படின்ட்டு வரும் தமிழ் அர்த்தம். இப்போ இங்கே சீகா வஹதான், இங்கே கடைசி 2 மட்டும் முதக்கரையும் குறிக்கும் முஅன்னஸையும் குறிக்கும். அதனால் முதக்கரன்னும் போட வேணாம், முஅன்னஸுன்னும் போட வேணாம், எதுவுமே போடாமல் விட்டுருவோம். 2த்துக்குமே நம்ம ஃபஅல்து பஅஸ்து அப்படின்னு தான் சொல்லுவோம். நான் அனுப்பினேன். சரிங்களா? அப்போ சீகா வஹதான் போத்தாச்சு. அதுக்கப்புறம் முத்தக்கல்லிம் தன்னை குறிக்கிறனால முத்தக்கல்லிம், முதக்கர் முஅன்னஸ் இங்கே தேவையில்லை, செகண்ட் ஸ்டெப்பு தேவையில்லை. அதுக்கப்புறம் 2வது ஸ்டெப்பாக இங்கே கடைசியில் மட்டும் என்ன பண்ணணும், முத்தக்கல்லிம் போட்டுறணும். 3 எழுத்து கொண்டனால மாலி, ஃபா கலிமாவுக்கு பக்கத்தில் ஐன் கலிமாவுக்கும் ஜபர் வந்திருக்குது, ஃபா கலிமாவுக்கும் ஜபர் வந்திருக்குது. அதனால மஅரூஃபு செயல் நிகழ்ந்திருக்கு. முஸ்பத்து லமீர் அன. அதே மாதிரி நஹனுக்கும் லமீர் அடுத்த இதுக்கு நஹனு வரும். சரிங்களா? ஃபஅல் பாஸ்னான் நாங்கள் அனுப்பினோம். இதுக்கு சீகா தஸ்னியா வஜம், இது இருமையையும் குறிக்கும். இருமையை குறித்தாலும் 2 பேர் செஞ்சாலும் 2 பேர் அனுப்புனாலும் பாஸ்னா அப்படின்னு தான் சொல்லுவோம். அதற்கு மேற்பட்ட நபர்கள் அனுப்புனாலும் பாஸ்னா அப்படின்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? அதனால் தஸ்னியா வஜம் 2மே போட்டாச்சு. சரிங்களா? முதக்கர் முஅன்னஸும் இப்போ 2மே தான், 2த்துக்கும் பாஸ்னான்னு தான் சொல்லுவோம். அதனால் அது எழுதணும், மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அதனால் விட்டாச்சு செகண்ட் ஸ்டெப்பை. 3rd ஸ்டெப்பு முத்தக்கல்லீம், இது தன்னை குறிக்கிறனால முத்தக்கல்லீமு. அதுக்கப்புறம் 3 எழுத்து இருக்கனால மாலி. அதுக்கப்புறம் ஃபா கலிமாவுக்கு ஐன் கலிமாவுக்கு ஜபர் இருக்கனால மஅரூஃபு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஃபா கலிமாவுக்கு ஐன் கலிமாவுக்கு ஜபர் மட்டும்தான் இருக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. ஜேரும் ஸ்பேஸும் இருந்தால் கூட அது மஅரூஃப் தான் ஐன் கலிமாவில். அதுக்கப்புறம் முஸ்பத்து செயல் நிகழ்ந்தனால லமீரு நஹனு. சரிங்களா? இதுதான் மாலி மஅரூஃப் முஸ்பத்துடைய சீகா. இதோட மாலி மஅரூஃப் முஸ்பத்துடைய பாடம் முடிஞ்சிருச்சு. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பயிற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், போன பாடத்தில் தொண்டை எழுத்துக்கள் 6 சொல்லியிருந்தேன். ஐனு, ஒகைனு, அம்சா, ஹே, ஹே, ஹே. இந்த 6 எழுத்துக்களும் ஐன் கலிமாவுலையோ லாம் கலிமாவுலையோ வந்துச்சுன்னா அது கிதாபில் படிக்கிற மெத்தடில் தான் பெரும்பாலும் இருக்கும். சரிங்களா? எப்போயாச்சும் மாறவும் செய்யும். ஆனால் மோஸ்ட்லி எப்படி இருக்கும்னா, ஐன் கலிமாவுலையோ லாம் கலிமாவிலையோ இந்த 6 வார்த்தை வந்துச்சுன்னா மோஸ்ட்லி கிதாபில் படிக்கிற மெத்தடில் தான் இருக்கும். சில நேரங்களில் மாறும். அது எப்போ மாறும் அப்படிங்கிறதான் நம்ம பயிற்சி பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம பாடம் ஓரளவுக்கு போய் நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்ததுக்கப்புறம் அது எப்படி மாறும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப நமக்கு பாடம் குழப்பும். இன்ஷா அல்லாஹ் இந்த பாடம் புரிஞ்சிச்சான்னு சொல்லுங்கள். அல்லாஹ் லேசாக்கி வைப்பான்.
புரியலைன்னாலும் எனக்கு புரியலை ஹஸ்ரத் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் இதை விட ஈஸியாக வந்து போடுறதுக்கு முயற்சி செய்வோம். நீங்கள் தொடர்ந்து பாடம் போடுறதுக்கு துவா செய்யுங்க. வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.